ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒவ்வொருத்தரும் கன்னிகளை வச்சு கொண்டே தான் இருக்கிறாங்க. ஒரு அடியா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சா இல்ல முடியாது. இது கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடைச்சலை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருப்போம் அப்படின்ற ரேஞ்சில் தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் செங்கோட்டையன், ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் கேசி பழனிசாமி, இந்த மாதிரி நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி செஞ்சது தவறு, எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றத ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தாலும் இபிஎஸ் கூடவே இருந்த ஒருத்தர் இன்னைக்கு பகிரங்கமா முன்னாடி வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன கருத்தை சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிந்து போனவர்கள் மன்னிப்பு கேட்டா மீண்டும் அதிமுகக்குள்ள நாங்க இணைச்சிக்கிறோம், நான் வேணா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறேன் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணி என்ன பண்ணியிருக்காரு, புதிர் ஒண்ண போட்டிருக்காரு. உண்மையிலேயே இவருக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஏன் இந்த வார்த்தைகளை சொன்னாரு? அதுவும் எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லல. இப்போ நீங்க பிரிஞ்சவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓபிஎஸ் டீம்ல ஒருத்தர் கதர்னாரு, உங்க காலில் கூட விழுறேன், அதிமுக ஒன்றிணைத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறினார். அப்போ கூட உங்க செவி வந்து சாய்க்கவே இல்லை. இவ்வளவு ஏன்? ஓபிஎஸ் அவர்களே நிபந்தனையற்ற ஆதரவு தரேன், அதிமுகவை ஒன்றிணைங்க, எனக்கு பதவி வேண்டாம், எனக்கு எந்த ஒரு பதவி வேண்டாம், கட்சியிலையோ இல்ல எதுவும் எனக்கு வேண்டாம், நிபந்தனையற்ற ஆதரவு நான் தரேன், கட்சியில எல்லாரும் ஒண்ணு சேருங்கன்னு ஓபிஎஸ் சொன்னாரு. அப்பெல்லாம் உங்களுடைய மன்னிக்கிற சுவாபம் போகல. இன்னைக்கு ஏன் மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் ஓஎஸ் மணி ஏன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையனை நீக்கினதுல அதிமுக கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. அது மாத்திரம் இல்லாம கூட்டணிக்குள்ள வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை கூப்பிட்டாங்க. விஜய் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு கூட்டணிக்குள்ள வர முடியாது அப்படின்னு. சோ இங்க இப்போ அதிமுக ரொம்ப பலவீனமாயிருச்சு. இதுக்கப்புறம் அதிமுகவை கட்டி எழுப்பி ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னா அது நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக இருக்குது. சோ இத எப்படியாவது பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு ஒரு கும்பல் என்ன பண்றாங்க, அதிமுக உள்ளே போர்க்குடி தூக்குறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை, ஆனா குறிப்பிட்ட சிலரை தவிர்த்துட்டு இப்போ ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வேண்டாம், மற்றவங்க எல்லாரும் வந்துட்டா எங்களுக்கு ஓகே அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு இருக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல ஓஎஸ் மணியன் ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா, ஓஎஸ் மணியனுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நீங்க ஓஎஸ் மணியன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் சமுதாய வாக்குகளை வைத்து கொண்டு இங்க தங்களுடைய பதவிகளை எம்எல்ஏ பதவியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடம்பூர் ராஜு முதற்கொண்டு ஓஎஸ் மணியன் முதற்கொண்டு இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, தென் மாவட்டங்கள்ல வலைகளை வீசிக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க முக்குளத்தோர் வாக்குகள் வேண்டும் அப்படின்னா 2021 ஓபிஎஸ் அவர்கள் அவங்க கூட்டணி, அதாவது அதிமுக இருந்தார். டிடிவி தினகரன், சசிகலா இவங்களோட எதிர்ப்புகள் இருந்தாலும் ஓபிஎஸ் நம்ம கூட இருக்கிறாருப்பா அப்படின்ற ஒரு தைரியத்துல தென் மாவட்டங்கள்ல இவங்க வாக்கு வங்கியை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்து பல இடங்கள்ல வந்தாங்க. ஆனா இப்போ அதிமுக ஓபிஎஸும் இல்ல, டிடிவி தினகரனும் இல்ல, செங்கோட்டையனும் இல்ல, அதே போல சசிகலாவும் இல்ல. இப்ப இவங்க எல்லாருமே ஓர் அணியில திரண்டுட்டாங்க அதிமுகவை தவிர்த்துட்டு. இப்ப ஓஎஸ் மணியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சசிகலாவோ இல்ல டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ மன்னிப்பு கடிதம் கேளுங்க, உங்களை நான் சேர்க்கறதுக்கு நான் வந்து நான் பண்றேன், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன், நான் சப்போர்ட்டிவா இருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு இப்போ ஓஎஸ் மணியன் பேசியிருக்காரு. இந்த விஷயம் அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் சோர்வுகளை கொடுத்திருக்காரு. ஏன்னா இங்க அதிமுக தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நான் நிரூபிக்கிறேன்பா, எனக்கு சீனியராகவே இருந்தாலும் எனக்கு எதிராக எழும்பிட்டா எல்லாரையும் நான் ஓரம் கட்டுறேன். இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய மனநலம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் அறிந்த முகங்கள் யாருக்கிட்டுமே இருக்கக்கூடாது, எல்லாமே புதியதவர்களா இருக்கணும். இப்ப நீங்க ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க, ஓபிஎஸ் நீங்க திருப்பி உள்ள கொண்டு வந்தா எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆவார். அதே போல டிடிவி தினகரன் எடுத்துங்க, சசிகலாவை எடுத்துங்க, எல்லாரையும் நீங்க உள்ள கொண்டு வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆயிடும். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவரா இருக்கணும், தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா மாறணும்னா, அதாவது தனக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரையும் விலக்கிட்டா அதுக்கப்புறம் ஒரு கட்டமைப்பை கொண்டு வரலாம்ல, அந்த ஒரு கட்டமைப்புலதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனம். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி சீனியர்களை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிருக்கிறாரு. பல பேர் என்ன பண்ணிருக்காரு, கட்சி விட்டு நீக்கி இருக்காரு. இப்ப நீங்க பொன்னையன் அப்படின்றவர்ல எங்க இருக்கிறாருன்னு தெரியல, ஏன்னா அவர்ல சீனியர், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. சைதை துரைசாமி இல்ல, இவங்கெல்லாம் அதிமுகல ஜெயலலிதா இருக்கும் பொழுதே முன்னாடி வந்தவங்க.
ஓ எல்லா சீனியர் நீங்க எடுத்துங்களா, KP முனுசாமி அவர் கூட இருக்கிறாரு, நத்தம் விஸ்வநாதன் எங்க இப்போ இவங்களுக்கு, அதாவது ஓபிஎஸ்க்குன்னு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜால்ரா தட்டுவாங்க. இப்போ RB உதயகுமார்லாம் எடுத்துக்கோங்க, இப்போ அதிமுகவின் அவர் தான் செய்தி தொடர்பாளர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டெய்லி எதனா ஒரு வீடியோ போடுறாப்புல, அதிமுகவுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா எதனா ஒரு வீடியோ போட்டுட்டே இருக்காரு. அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக முகமாகவே பார்க்கப்பட்டவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள். அவர் கூட இன்னைக்கு பிரஸ்களை சந்திக்கிறதுல வீடியோ எதுவுமே போடுறது இல்லை. ஆனா RB உதயகுமார் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டே இருக்காரு. எதனா ஒரு பிரச்சனை, நான் டெய்லியும் வீடியோ தருவோம்பா, நான் டெய்லி எதனா ஒன்று பேசிட்டு இருப்பேன்பா அப்படின்ற ரேஞ்சில தான் RB உதயகுமார் என்ன பண்றாரு, டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இது ஒரு சிலரை முகசுளிக்க வைக்குது. எதுக்கு RB உதயகுமாருக்கு இந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, கொடநாடு வழக்குல எடப்பாடி பழனிசாமி எதை தேடி பங்களாவுக்குள்ள போனாரு, அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து படிச்சு கிழிச்சிட்டோம் அப்படின்னு டிடிவி தினகரன் ஒரு புதிர ஒன்று போட்டாரு. இந்த விஷயத்த குறித்து RB உதயகுமார் பேசுறாரு. உண்மையிலேயே கொடநாடு வழக்கு விசாரணை இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுல டிடிவி தினகரன் சொல்ற விஷயம் சாட்சியங்கள் அழிச்ச மாதிரி தான். ஏன்னா உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது, ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களை பத்தியும் எம்எல்ஏக்களை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது, அப்போதைய முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா கண்ட. அப்போ இந்த ரிப்போர்ட்டை இவங்க பார்த்து படிச்சதும் இல்லாம அதை அழிச்சு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல சாட்சியங்கள் அழிச்ச மாதிரி தான் டிடிவி தினகரன் சொல்றாரு. சோ இதுவே ஒரு பெரிய குற்றம். ஏன் அவர் மேல வழக்கு தொடரல அப்படின்னு RB உதயகுமார் பேசினாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம கிட்ட இருக்கு. சோ இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஆதரவா வீடியோ போடுவேன், அட் சேம் டைம் யாரையுமே நான் மாட்டி கொடுக்க மாட்டேன், நான் குத்துற மாதிரி குத்துறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு அப்படின்ற ரேஞ்சில தான் RB உதயகுமார் என்ன பண்றாரு, செயல்பட்டு இருக்காரு. சோ ஒட்டு மொத்தத்துல அதிமுகவுல ஒரு சாஃப்ட் கார்னர் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு நிலைமை தான் இங்க இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு கூட என்ன அப்படின்னா, சசிகலாவை தவிர்த்துட்டு வாங்க, அது ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், யார வேணா இருக்கட்டும், சசிகலாவை தவிர்த்துட்டு என்கிட்ட வாங்க, என் தலைமையை ஏத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துறதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு சிக்கல தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய விஷயங்களை, எவ்வளோ பெரிய துரோகங்களை செஞ்சிருக்கிறாரு, இதுக்கப்புறம் கட்சி ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கணுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் எல்லாரும் மத்தியில இருக்கு. சோ இப்படியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிறதுக்கு இங்க யாரும் தயாராகவே இல்லை. OS மணியன் சொன்ன விஷயத்த கூட இங்க யாருமே சட்டம் பண்ற மாதிரி இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர் தான் தோன்றித்தனமா செயல்படுறாரு, சீனியர்களை ஓரங்கட்டுறாரு, தெரிந்த முகங்களை ஓரங்கட்டி புதுமையான முகங்களை கொண்டு வராரு அப்படின்ற குற்றச்சாட்டும் இங்க இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளர் கூட ஒரு அறிமுகமான வேட்பாளர்களை நிப்பாட்டினாரா அப்படின்னா இல்லவே இல்லை, தனக்கு ஏத்த வேட்பாளர்களா நிப்பாட்டினாரு அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க நிலவில்தான் இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுதுதான் OS மணியன் சொன்ன கருத்தையும் இங்க யாரும் ஏத்துக்கிறது தயாராகவே இல்லை. என்னதான் மன்னிப்பு கடிதம் கொடுத்து நாங்க உள்ள வந்தாலும் திரும்பவும் எங்களை என்ன பண்ணுவாரு எடப்பாடி பழனிசாமி, வேற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்படுது. சீனியர்களை ஓரங்கட்டி நான் ஒரு அசைக்க முடியாத தலைவர் அப்படின்னு இங்க உருவாகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிற டைம்ல முன்னாள் அமைச்சர் OS மணியன் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா உங்களை எல்லாரையும் நான் சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் பேசுறேன், அதிமுக தயாரா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.